சிவாய. திருச்சிற்றம்பலம். சிவசிதம்பரம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. ஆரூரமர்ந்த அரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி போற்றி. திருவெம்பாவை அருளியவர் மாணிக்கவாசகர். மாசானாம் மார்கசீர்ஷோகம் என்கிறார் பகவத்கீதையில் கண்ணபிரான். அப்படிப்பட்ட தெய்வீகமான இந்த மார்கழியில் அதிகாலையில் எழுந்து நீர்நிலையில் போய் நீராடி இளம் பெண்கள் எல்லாரும் ஒன்று கூடி இறைவனை வேண்டிக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த பாவனையில் பாடினது 2 பேர். ஒன்று திருப்பாவை எழுதிய ஆண்டாள், இன்னொன்று திருவெம்பாவை இயற்றிய மாணிக்கவாசகர். இளம் பெண்கள் ஒரு மார்கழி மாதம் வரத்துக்கு ஒரு 10 நாள் முன்னாடி திருவண்ணாமலைக்கு வரார் மாணிக்கவாசகர். அப்போது பெண்கள் எல்லாம் அதிகாலையில் எழுந்து வீடு முழுக்க பெருக்கி பசுஞ்சாணம் போட்டு மெழுகி கோலமிட்டு விளக்கேற்றி நீர்நிறையில் நீராடி இறைவனை வணங்குறது, இந்த காட்சியெல்லாம் பார்க்குறார். அதை பார்க்கும்போது இவருக்கு தன்னை இளம்பெண்ணாகவும் அந்த சிவபெருமானை நோக்கி வழிபடக்கூடிய ஒரு இளம்பெண்ணாக, பாவை நோன்புன்னு சொல்லக்கூடிய காத்தியாயனி விரதம் அப்போல்லாம் இளம்பெண்கள் அனுஷ்டிப்பார்கள். ஸோ அந்த மாதிரி தன்னை ஒரு இளம்பெண்ணாக பாவித்து இந்த திருவெம்பாவை பாடலை அவர் இயற்றியிருக்கிறார். இந்த 20 பாடல்கள் இது எல்லாம் பாவை. பாவை என்றால் இளம்பெண், அதை சொல்லக்கூடிய வார்த்தை. திரு என்பது செல்வத்தை குறிக்கும் அடைமொழி. திருவெம்பாவை என்பது பாவாய் என்று நீண்டு ஒலிக்கிறது முடிவில். ஸோ இந்த பாடலில் பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா ஆதியும் அந்தமும் இதான் முதல் பாடல். ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும். இது முதலில் ஆரம்பிக்கும் போது எங்கேருந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, வாழ் தடம் கண் மாதே. அந்த தோழிகள் எல்லாம் முதல் நாளே முடிவு பண்ணிடுறா, நாளைக்கு மார்கழி ஆரம்பிக்கிறது, நம்ம எல்லாரும் சேர்ந்து நீர்நிலையில் போய் காலம்புரை எல்லாரும் எழுந்துக்கிறோம், நம்ம ஒருத்தர் எழுப்பிட்டு போய் நம்ம எல்லாரும் நீர்நிலையில் நீராடி அதுக்கப்புறம் இறைவனை நம்ம வணங்கி நம்ம நோன்பு நூற்கணும் அப்படின்னு எல்லாரும் முடிவு பண்ணுறா. ஒரு தோழி நான் வரேன் அப்படின்னு ஒத்துன்றா. ஆனால் மறுநாள் எல்லாரும் பாடிண்டே வரா, ஒவ்வொருத்தரையாக எழுப்பி ஒவ்வொரு பெண்களாக எல்லாரும் வீதி வழி பாடிண்டே வரா. இந்த பெண்ணோட வீட்டுக்கு இவளை எழுப்புறா, அவள் எழுந்துக்கலை. ஸோ அந்த காட்சியை சொல்லக்கூடியதாக இந்த பாடல் அமையிறது. இப்போ வாழ் தடம் கண் மாதே வளருதியோ, வாழ் நீண்ட ஒளி பொருந்திய அழகிய விழிகளை கொண்ட பெண்ணே, நீ இன்னும் உறங்குகிறாயோ. அந்த 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 காலத்துலலாம் குழந்தை தூங்க வைக்கிறதுக்கும் போது கண் வளராய் அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவான மங்களமான வார்த்தைகளை தான் பேசுவார்கள். ஸோ அப்போது வளருதியோ என்றால் இன்னும் உறங்குகிறாயோங்கிறத கண் வளருதல், உறங்குதல் அப்படிங்கிற அந்த வார்த்தை இல்லாமல் கண் வளர்தல் அப்படிங்கிற அந்த வார்த்தையை நம்ம அதுக்கு பதிலாக உபயோகப்படுத்துவார்கள். ஸோ இன்னும் நீ உறங்குகிறாயோ அப்படின்னு ஆரம்பிக்கிறார். என்ன சொல்றார்? முதலும் முடிவும் இல்லாதவன் இறைவன், ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதி, ஜோதி ஸ்வரூபமானவன் இல்லையா சிவன், அடியும் முடியும் காண முடியாத அருட்பெரும் ஜோதி. அப்படிப்பட்ட அந்த சிவபெருமானை நாங்கள் பாடுவதை கேட்டும் கூட நீ இன்னும் உறங்குகிறாயோ பெண்ணே, உன்னுடைய காதுகள் தான் கேட்காத செவிகளாயினவோ. உன் காது கேட்கலையா? வன் செவியோ நின் செவிதான். உன் காதுகள் என்ன கேட்காமே போயிடுத்தா? கேட்கும் சக்தியை இழந்து விட்டவனவா அப்படின்னு கேட்குறா.
மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய. இப்போ நீ இப்படி நாங்க பாடுறதை கேட்டு தூங்கின்னு இருக்க, ஆனா வீதியில நாங்க பாடிண்டே வரும்போது எத்தனை பேர் தெரியுமா, அந்த இறைவனின் நெடிய சிலம்புகள் அணிந்த அந்த பாதங்கள், அவருடைய அந்த திருவடி தாமரைகளை புகழ்ந்து பாடி நாங்க வரோம் அப்படிங்கும்போது அந்த புகழ்ச்சி உரைகளை கேட்ட உடனேவே படுக்கையில இருந்த இன்னொரு பெண் என்ன பண்ணா தெரியுமா, நம் தோழி இன்னொருத்தி என்ன பண்ணா தெரியுமா, அப்படியே படுக்கையிலேருந்து எழுந்து விம்மி விம்மி அழறா. அப்படியே படுக்கையிலேருந்து புரண்டு கீழே விழுந்துட்டு மூர்ச்சையாயிட்டா. அந்த இறைவன் நாமத்தை கேட்டோன்னே அவ அந்த நிலையை அடைஞ்சா. ஆனா நீ என்ன பண்ற, இவ்வளோ நாங்க சொல்லியும் நீ இன்னும் தூங்குறே, என்ன ஆச்சரியம் இப்படி அப்படின்னு கேட்டு, இதே எம் தோழி பரிசேலோர் எம்பாவா என்று அந்த தோழிகள் அந்த பெண்ணை எழுப்புவதாக அமைகிறது முதல் பாடல். ஓம் நம சிவாய. எல்லாரும் பெரும் சோதியம் பட கேட்டையும் வாழ்த்தடங்கள் ஆதியும் மந்தமும் எல்லாரும் பெரும் சோதியம் பட கேட்டையும் வாழ்த்தடங்கள் மாதேவளருதியோ ஒன் செவியோனின் செவிதான் மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தோலி போய் மாதேவளருதியோ ஒன் செவியோனின் செவிதான் மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தோலி போய் வீதி வாய் கேட்டலுமே விம்மி விம்மி மே மறந்து போதரமளியின் மேல் நின்றும் பொருண்டிங்கன் வீதி வாய் கேட்டலுமே விம்மி விம்மி மே மறந்து போதரமளியின் மேல் நின்றும் பொருண்டிங்கன் ஏதேனும் மகள் கிடந்தாள் என்ன என்ன ஏதேயன் தோழி பரிசெலோரெம்பாவாய். ஏதேனும் மகள் கிடந்தாள் என்ன என்ன ஏதேயன் தோழி பரிசெலோரெம்பாவாய். சிவாயா. திருவெம்பாவை பாடல் 9. இதுவரை பார்த்த அந்த 8 பாடல்களிலும் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தோழியை அந்த மற்ற தோழிகள் எழுப்புவதாக நம்ம பார்த்தோம். அது வெளிப்படையான ஒரு பொருள். ஆனால் மறைப்பொருளாக பார்த்தோம் என்றால், அதன் ஆழ்ந்த பொருளை யோசித்தோம் என்றால், அது பார்த்தேன் நம்ம ஜீவராசிகள் இதெல்லாம் நாம் எல்லாரும் மாயை என்னும் உறக்கத்தில் கிடக்கக்கூடிய ஜீவராசிகள். நம்ம அந்த அறியாமை அப்படிங்கிற அந்த உறக்கத்திலிருந்து நம்மளை தட்டி எழுப்பி அந்த இறை சிந்தனையில் நம்மளை ஈடுபடுமாறு சொல்வதாக நம்ம அந்த ஆழ்ந்த பொருளை நாம் கொள்ளலாம். இப்பொழுது 9வது பாடலில் அப்படி உறங்கி கொண்டிருக்கிற ஆத்மாவை நம்ம தட்டி எழுப்புறோம். அந்த மனசை அந்த மாயையிலேருந்து விலக்கி வெளில வா, இறை சிந்தனையில் உன் மனசை ஈடுபடுத்து அப்படின்னு. அதற்கப்புறமாக அந்த இறைவனிடம் அந்த தோழிகள் எல்லாம் என்ன வேண்டுதல் வைக்கிறார்கள் அப்படிங்கிறது இந்த பாடலில் நம்ம பார்க்குறோம். ஆரம்பிக்கும் பொழுது இந்த இறைவனுடைய அனாதித்தன்மை என்றால் அவனுக்கென்று ஆதி என்று ஒருவன் இல்லாதவன், அவனே எல்லோருக்கும் முதல்வன். அந்த தன்மையை சொல்வதாக முதல் 2 வரிகள் பார்த்தேன்னா, முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே. எதெல்லாம் ரொம்ப ரொம்ப பழமையான பொருட்கள் உலகத்தில் அப்படின்னு எத்தனையோ கோடி வருடங்கள் முன்னாடி உள்ளது. அப்படி அது மாதிரி எவ்வளவு பழமை என்று எந்த பொருளை சொல்கிறோம் என்றாலும் அதற்கும் முதன்மையானவன் நீ. ஸோ உனக்கு முன்பாக ஒன்று என்பது ஒன்று கிடையவே கிடையாது. பின்னை புதுமைக்கும் பேர்த்தும் அப்பெற்றியனை. இதற்கு பல கோடி வருடங்கள் பின்பு ஏதோ ஒரு புதுமையான ஒரு பொருள் தோன்றும் என்றால், ஒன்று உண்டாகும் என்றால், ஒன்று உருவாகும் என்றால்,
அதற்கும் புதுமையானவன் நீ. ஸோ புதுமைக்கும் புதுமையானவன், பழமைக்கும் பழமையானவன் நீ என்கிறது இந்த பாடல். அப்போது அந்த தோழிகள் சொல்கிறா, உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியும், உன்னை தலைவனாக பெற்ற நாங்கள் எல்லாம் உன்னுடைய அடியவர்கள், உன்னுடைய சீரிய அடியவர்கள் நாங்கள், உன் அடியார் தாழ் பணிவோம். அப்படிப்பட்ட அடியவர்களான நாங்கள் உன்னுடைய அடியவர்கள் எவரோ அவர்களை மட்டுமே வணங்கி அவர்களோடு தான் அவர்களுக்கு பணி செய்வோம். அங்கு அவர்க்கே பாங்காவும் அவர்க்கே உரிமையாகும். அவர் அந்த யாரெல்லாம் சிவனடியார் என்று இருக்கிறார்களோ அவர்களுக்கே பணி செய்து அவர்களோடே தோழமை கொண்டு அவர்களுக்கே உரிமையும் ஆவோம். அன்னவரே எம் கணவர், உன்னுடைய அடியவர்கள்தான் எமக்கு கணவனாக அமையக்கூடிய, அப்படியே அமைய வேண்டும். வேற எதுவும் நான் உங்ககிட்ட கேட்கல. எனக்கு ஒரு கணவன், நான் ஒரு திருமணம் செய்யணும் ஒருத்தனா அவன் சிவனடியாராக மட்டுமே இருக்க வேண்டும். அப்படி கேட்குற அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம். அவர்கள் சொல்லக்கூடிய அவர்கள் இடக்கூடிய பணிகளை பரிசாக ஏற்று அது பணிவோடு அவர்களுக்கு தொண்டு செய்வோம். அந்த சிவ தொண்டை நாங்கள் அவர் சிவனடியார்னா அவர் செய்யக்கூடிய அந்த சிவத்தொண்டில் அவருக்கு உற்ற துணையாய் இருந்து நாங்கள் செய்வோம். அதே எங்கள் பரிசாக ஏற்று செய்வோம். இன்ன வகையே எமக்கு எம்கோன் நல்குதியேல் என்ன குறையும் இலோம் மேலோர் எம்பாவாய். இவ்வாறு நாங்கள் கேட்கக்கூடிய இந்த ஒரு விஷயம்தான், இந்த உன்னுடைய அடியவர்களாக இருப்பவர்கள் மட்டுமே எங்களுக்கு சிவனடியார்கள் மட்டுமே எங்கள் கணவனாய் வர வேண்டும் என்பதே எங்களுடைய கோரிக்கை. அப்படி அமைந்திட எங்களுக்கு அருள் புரிவாயாக, எங்களுக்கு எந்த குறையுமே இல்லை என்று அந்த பெண்கள் சொல்வதாக இந்த பாடல் அமைகிறது. திருச்சிற்றம்பலம். பழம் பொருட்கும் முன்னை பழம் பொருளே பெண்ணை புதுமைக்கும் பேர்த்தும பெற்றியனே முன்னை பழம் பொருட்கும் முன்னை பழம் பொருளே பெண்ணை புதுமைக்கும் பேர்த்தும பெற்றியனே உன்னை பெருநக பெற்ற உன் சீரடியோம் உன்னடியார் தாழ் பணிவோம் மாங்கவர்க்கே பாங்காவோம். உன்னை பெருநக பெற்ற உன் சீரடியோம் முன்னடியார் தாழ் பணிவோம் ஆங்கவர்க்கே பாங்காவோம். அன்னவரையும் கணவர் ஆவரவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம். அன்னவரையும் கணவர் ஆவரவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம். இன்ன வகையே எமக்கெங்கொன் நல்குதியேல் என்ன குறையும் ஏலோம் ஏலோரெம்பவாய். இன்ன வகையே எமக்கெங்கொன் நல்குதியேல் என்ன குறையும் ஏலோம் ஏலோரெம்பவாய். ஓம் நம சிவாய. திருவெம்பாவை பாடல் 20. போற்றி அருளுக நின் ஆதியாம் பாதமலர். உன் இறைவனின் திருமுடி முதல் அடிவரை பாதம் வரை ஒவ்வொரு அங்கத்தையும் நாம் எடுத்துக்கொள்வோமானால் அவை அனைத்திலும் சிறந்ததென்று எதை கருதுகிறோம் என்றால் திருவடி தாமரைகளை தான். இறைவனின் திருவடி தாமரைகளே அனைத்தையும் செய்யக்கூடிய வல்லமை பெற்றவை என்று அந்த பாதங்களுக்குள்ள உயர்வை இங்கே மாணிக்கவாசகர் வெகு அழகாக சொல்கிறார். உன் மலர் போன்ற அந்த பாதங்கள் அவை அனைத்திற்கும் ஆதியானவை. அந்த திருவடி தாமரைகளை நாங்கள் போற்றி பாடுகின்றோம். எமக்கு அந்த திருவடிகள் அருள் பாலிப்பதாக என்று தொடங்குகிறார். ஒவ்வொரு அடியிலும் அந்த திருவடிகளையே வெவ்வேறு விதமாக வர்ணிக்கிறார். 2வது அடியில் போற்றி அருளுக நின்
அந்தமாம் செந்தளிர்கள், செந்தளிர்களை ஒப்ப, அந்த மென்மையான செந்தளிர்களை ஒப்ப அத்தனை மென்மையான உனது திருவடிகள், அவை எவ்வாறு அவை ஆதியானதோ அவையே அந்தமும் ஆயின. ஸோ அவையே முதலும் முடிவுமானவை என்று அந்த பாதங்களை அவற்றை நாங்கள் போற்றுகிறோம். அவை எமக்கு அருள்வதாக என்கிறார். போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொன்பாதம், அனைத்து உயிர்களும் இந்த உலகில் தோன்ற காரணமாய் இருப்பவை உனது திருவடி தாமரைகள். அது எப்படி இருக்கிறது? பொன்னொத்ததாக, பொற்பாதம் என்கிறார். பொன்னொத்ததாய் இருக்கக்கூடிய உனது திருவடிகள் எங்களுக்கு அவற்றை நாங்கள் போற்றி புகழ்கிறோம். எங்களுக்கு அவை அருள் செய்வதாக. போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள், அனைத்து உயிர்களுக்கும் பாதுகாப்பாய் விளங்கக்கூடியவை. அவை இந்த உலகில் ஒரே அடைக்கலம் என்று எங்கே தஞ்சமடைய முடியும் என்றால் உனது திருவடிகள் மட்டுமே. அவை பூ போன்று, அந்த சிலம்பணிந்த உனது திருவடிகள் எவ்வாறு இருக்கின்றன? பூ போன்று மென்மையாக இருக்கின்றன. அந்த திருவடிகளை நாங்கள் போற்றுகிறோம். அவை எமக்கு அருள் செய்வதாக என்கிறார். அடுத்தது, போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள். எவ்வாறு இந்த திருவடிகள் இந்த உலகில் அனைத்து உயிரும் தோன்ற காரணமாய் இருக்கின்றனவோ, அனைத்து உயிரையும் காப்பதற்கு காரணமாய் இருக்கின்றதோ, அவ்வாறே அனைத்து உயிரும் சென்றடையக்கூடிய இறுதி முடிவாய் விளங்குவனவும் உனது திருவடிகளே. அதைத்தான் அந்த 3 வரிகளில் சொல்கிறார். எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொன்பாதம், எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள், எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள். உனது இரு அடிகளும் அனைத்திற்கும் இறுதி முடிவாய் இருப்பவும் அவைதான். அவற்றை நாங்கள் போற்றி புகழ்கிறோம். அவை எமக்கு அருள் செய்வதாக என்கிறார். போற்றி மால் நான்முகனும் காணாத புண்டரீகம். திருமாலும் நான்முகனான பிரம்மாவுமே காணாத உனது திருவடி தாமரைகள். அங்கே புண்டரீகம் என்கிறார். தாமரைகள் என்று மட்டுமே சொல்கிறார். தாமரைகள் என தாமரையை ஒத்த உனது சிவந்த அந்த பாதங்கள், திருமாலும் பிரமனும் காணாத அந்த பாதங்கள், அவற்றை நாங்கள் போற்றி புகழ்கிறோம். அவை எமக்கு அருளுவதாக. போற்றியாம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன் மலர்கள். நாங்கள் இந்த பிறப்பு இறப்பு சூழலில் மீண்டும் மீண்டும் மாட்டிக்கொண்டு துவளாமல் எங்களை உய்விக்க எங்களை ஆட்கொண்டு அருளக்கூடியதான உனது பொன் மலர்கள், பொற்றாமரை ஒத்த உனது பாதங்கள், அவற்றை நாங்கள் போற்றி வணங்குகிறோம். அவை எமக்கு அருளுவதாக. போற்றியாம் மார்கழி நீராடேலோர் எம்பாவாய். இவ்வாறு உனது திருக்கடல்களை நாங்கள் போற்றி பாடி மார்கழியில் நீராடுகின்றோம் என்று அந்த பெண்கள் பாதங்கள் எமக்கு அருளை செய்யட்டும் என்று அந்த தோழிகள் சொல்வதாக இந்த பாடல் அமைகிறது. எவ்வாறாக முதல் பாடலில் ஆதியும் அந்தமும் இல்லா என்று தொடங்கினாரோ, ஆதியும் அந்தமும் இல்லாதவன் என்று, இங்கே அவன் திருவடிகளே ஆதியும் அந்தமுமாய் இருக்கக்கூடியன என்று சொல்லி இந்த திருவெம்பாவையின் 20வது பாடலை மாணிக்கவாசகர் நிறைவு செய்கிறார். திருச்சிற்றம்பலம். சிவசிதம்பரம். தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி. சீரார் திருவையாரா போற்றி போற்றி. போற்றியருளுகனின் ஆதியம் பாதமலர். போற்றியருளுகனின் அந்தமாம் செந்தளிர்கள். போற்றியருளுகனின் ஆதியம் பாதமலர். போற்றியருளுகனின் அந்தமாம் செந்தளிர்கள். போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம். போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள். போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம். போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள்.
போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள் போற்றி மல் நான் மோகனும் காணாத புண்டரிகம் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள் போற்றி மல் நான் மோகனும் காணாத புண்டரிகம் போற்றியாம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள் போற்றியாம் மார்கழி நீர் ஆடலோரெம்பவாய் போற்றியாம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள் போற்றியாம் மார்கழி நீர் ஆடலோரெம்பவாய். ஆ